நீங்க அவர் கூட இருப்பீங்கன்னா, அவர் உங்களோட இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. தேவன் என்னோடு நிலைத்திருப்பாரானால். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்தில் நீ என்னத்தை கொண்டு வந்தீங்க, என்னத்தை கொண்டு வர போறீங்க? என்கிட்ட ஒரு நாள் தூதன் கேட்டார், நீ என்னத்தை கொண்டு வந்தேன், என்னத்தை கொண்டு வர போறேன், நீங்க எது போகும்போது எதை கொண்டு போக போறேன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணுறேன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தேவனில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்று இருக்கிறோம்? எத்தனை கிறிஸ்தவர்கள் நிலைத்திருக்கிறோம்? எத்தனை தேவ பிள்ளைகள் நிலைத்திருக்கிறோம்? நிறைய காரியங்களை பேச நினைச்சேன், என்னால முடியல. நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் இப்ப நமக்காக என்ன செய்கிறாரா? 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். 2 யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம். என் பிள்ளைகளே, எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே, இப்ப அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறாரா? பிதாவினிடத்திலே ஏன் அவர் பரிந்து பேசணும்? ஏதோ டிஃபிகல்ட்டான சூழ்நிலை இருக்கு.